சாயிரம். எது வந்தாலும் கலங்காமல் இருக்கலாம். நமது எண்ணங்கள் நல்லதாகவே இருந்தால் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நமக்கு நல்லதாகவே நடக்கும், நன்றாகவே அமையும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, நாளை மங்களகரமான நாளில் உனக்கு 2 நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. ஆம் என் பிள்ளையே, உனக்கான அந்த 2 நல்ல விஷயம் நடப்பதற்கு இன்று தூங்குவதற்கு முன்பாக இதை 11 முறை சொல்லிவிட்டு பின் கண்ணுறங்கு. நாளை உனக்காகவே விடியப் போகிறது. நல்ல செய்தி உன் செவி வந்து நேரும். செவி வந்து சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. என் அன்பு பிரியமே, நீ குழப்பமாக இருக்கும் பொழுது சற்றே யோசித்து நிதானமான முடிவுகளை எடுக்கப் பழகு. ஆம் என் குழந்தா, எது எப்படி இருந்தாலும் நீ முடிவு எடுத்துதான் தீர வேண்டும். இது உன்னுடைய வாழ்வு. முடிவுகளை எடுக்காமலேயே தாமதப்படுத்திக் கொண்டே நீ இருந்தால், தாமதித்து கொண்டே இருந்தால் பல நேரங்களில் அதுவே பெரிய தவறுகளாக மாறி உன்னை பெரிய அளவில் பாதித்துவிடும் என்பதை முதலில் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். நல்லதையே உன் மனது நினைத்து கொண்டிருந்தால், நல்லதை மட்டுமே நீ சொல்லிக் கொண்டிருந்தால், நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாமே நன்மையாகவே நடக்கும், நல்ல விதமாகவே அமையும். என் அன்பு பிரியமே, நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு இன்று தூங்குவதற்கு முன்பாக நல்லது நடக்கும், என் வாழ்வில் நன்மை நடக்கும், மாற்றங்கள் வரும் என்று நம்பிக்கையோடு இதை சொல்லிவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளை மிகப்பெரிய ஒரு விஷயம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீயே எதிர்பாராத வண்ணம் அந்த மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்வதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உருவாக்கிவிட்டது. சரியான முடிவுகள் நீ எடுக்க வேண்டுமென்றால் ஒரே மாதிரியாக சிந்திப்பதை விட்டுவிட்டு கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் வித்தியாசமாக சிந்திக்க பழகு. மாறுபட்ட கோணத்தில் நீ சிந்திக்க பழகினால் மிக சிறந்த சரியான முடிவுகளை உன்னால் நிச்சயமாக எடுத்துவிட முடியும் என் பிரியமே. வெற்றியை நோக்கிதான் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். ஆனாலும் வெற்றி என்பது இறுதியானது அல்ல என் பிரியமே. தோல்வி என்பது மிக மிக அபாயகரமானதும் அல்ல. ஆம் என் குழந்தையே, எது வந்தாலும் அது வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, தைரியமாக தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பதுதான் மிக மிக முக்கியம். உன்னுடைய எண்ணங்கள் தீவிரமாக இருந்தால், உன்னுடைய மனம் உறுதியான நம்பிக்கையோடு இருந்தால், அந்த செயலே உன்னுடைய வாழ்விற்கு தேவையான அனைத்து வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். கற்பக விருட்சமாகவே உன் வாழ்வே செயல்படும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதும் நேர்மறையாக வைத்திருக்க பழகு. எண்ணங்களில் எப்பொழுதும் உன்னுடைய இலக்குகளை மட்டுமே நிரப்பி வைத்திருக்க பழகு. உன்னுடைய கடின முயற்சியை தாண்டியும் ஏதோ ஒன்று உன்னை வெற்றி பெறவிடாமல் தடுக்கிறது என்றால் அது இறைவனின் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். அது இறைவனின் விருப்பம். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். சில நேரங்களில் சில முடிவுகள் உன் புதிய வாழ்வின் தொடக்கமாக கூட இருக்கலாம். சில சமயம் நீ சந்திக்கும் பின் அடைவுகளும் உன்னை முன்னோக்கி அழைத்து செல்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ள பழகிக்கொள். ஆம் என் பிரியமே, உனக்கான வெற்றிகள் வெகு தூரத்தில் இல்லை. எதையும் எதிர்த்து நிற்க துணிவு மட்டும் உன்னிடத்தில் இருந்து விட்டால் போதும், அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்வில் நடக்க இருப்பது நல்லதாகவே நடக்கும் என்பதை உறுதியாக நம்பு.
அதை உறுதியாக நீ நம்ப ஆரம்பித்தால் எது நடந்தாலும் நடந்த பின் நடந்த எல்லாமே நம் நல்லதுக்காகத்தான் என்பதை தீர்க்கமாகவும் நம்ப பழகிக்கொள். இந்த ஒரு மன தைரியம் உன்னிடத்தில் இருந்தால் அடுத்ததை நோக்கி உன்னால் பயணிக்க கொண்டே முடியும். மிக பிரம்மாண்டமாகவே உன்னால் வாழ முடியும். அப்படி இல்லை என்றால் அங்கேயே நின்று அழுது கொண்டு வாழ்வே போய்விடக்கூடிய சூழலில் கூட நீ சிக்கி தவித்துக் கொண்டிருப்பாய். உன்னுடைய இன்றைய நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்றியமே கலங்கவே கலங்காதே. உன்னுடைய உறுதியான எண்ணங்களால் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைத்து அதை பின்தொடர்ந்து உன் முயற்சிகளை கொடுத்து கொண்டே இரு. வாழ்வு நிச்சயமாக நீ நினைத்தபடி மாறும். நீ நினைத்தபடியே மாறும். உன்னுடைய வாழ்வு நேர்மையாக இருந்தால் நீ யாருக்குமே பயப்பட தேவையே இல்லை. யாருக்கும் பணிந்து செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்றியமே. வெற்றிகள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். நேர்மையை மட்டும் எப்பொழுதுமே தவற விட்டு விடாதே என்றியமே. நேர்மையை எப்பொழுதும் தவற விட்டு விடாதே. நீ நேர்மையை தவறவிடாமல் பார்த்து கொண்டால் அந்த நேர்மையே உன்னை தவறவிடாமல் பார்த்து கொள்ளும். வெற்றி பெறும் நேரத்தை விட மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையோடும் வாழும் நேரமே நீ பெறும் மிகப்பெரிய வெற்றி என்பதை தீர்க்கமாக நம்பு. எதிர்த்து நிற்க துணிவு மட்டும் உன்னிடத்திலிருந்து விட்டால் போதும். எதையும் உன் வசம் ஆக்கிக் கொள்ளலாம் சர்வ நிச்சயமாக. நீ உன்னுடைய வெற்றியை அடைவது உனக்கு எவ்வளவு முக்கியமோ, எவ்வளவு முக்கியமாக நினைக்கிறாயோ, அப்பொழுது நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டியது அதைவிட மிக முக்கியம் என்றியமே. உன்னுடைய முயற்சி வெற்றியடைந்தால் அது உண்மையான உழைப்புக்கு கிடைத்த ஆதாயம் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதுவே உன்னுடைய முயற்சி தோல்வியடைந்தால் அது உன்னுடைய முயற்சிக்கு கிடைத்த அனுபவமாக எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள். வெற்றிகள் வெகு தூரத்தில் இல்லை. என்னால் முடியும், உன்னால் முடியும், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கும். உனக்கு எப்பொழுதுமே நன்மை மட்டுமே நிகழும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான மகிழ்ச்சி நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்வு என்பது உனக்கு எதையும் கொடுக்காமல் ஏமாற்றி விடாது என்றியமே. பெற்றது எதுவாக இருந்தாலும் அதே இடத்தில் நின்று விடாதே. கொடுத்ததை எடுத்துக்கொண்டு அடுத்ததை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. வரவேண்டியது ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வந்தே தீரும் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய இன்றைய நிலையை வைத்து நாளைய நாளும் இப்படித்தான் இருக்கும் என்று மட்டும் தவறாக சிந்தித்து விடாதே. உன்னை படைத்த இறைவன் மனது வைத்தால் உன்னுடைய வாழ்வை சிறப்பாக மாற்ற ஒரே ஒரு நொடி போதும். கண்ணிமைக்கும் நேரம் போதும். நம்பிக்கையோடு இரு. ஒரு நாள் அனைத்தும் நீ விரும்பியபடி மாறும், மாறியே தீரும். அந்த ஒரு நாள் இன்றோ அல்லது நாளையாக கூட இருக்கலாம். உன்னுடைய வாழ்வில் நீ எதிர்பார்க்கும் மாற்றங்கள் விரைவில் நிகழும். நீயும் மிக சிறப்பாக வாழ்வாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல், உன் சொற்கள் போல், உன் செயல்கள் போல் எல்லாமே நீ நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கும். நல்ல விதமாகவே நிகழும். ஒரு நதி தான் செல்லும் வழியில் ஏதேனும் தடைகள் வந்துவிட்டால், ஏதேனும் தடைகள் தென்பட்டால் தன்னை மாற்றிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்குமே தவிர அதே இடத்தில் நின்று கொண்டு யாரையும் குறை சொல்லிக்கொண்டே புலம்பிக் கொண்டே இருக்காது அந்த நதி. ஓடும் நதியைப் போல வாழ்வில் என்ன நடந்தாலும் முடிந்தவரை நகர்ந்து கொண்டே இருக்க கற்றுக்கொள். நகர்ந்து கொண்டே இருக்க கற்றுக்கொள். வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உண்மையாக இறைவனிடம் சரணடைந்து விட்டால் அழகிய நதியைப் போல உன்னுடைய வாழ்க்கையும் நகர்ந்து சென்று கொண்டே இருக்கும். மிக அழகாக மானதாக
வெற்றிகள் வெகு தூரத்தில் இல்லை என் பிரியமே. எதிர்க்கு நிற்க துணிவு உன்னிடத்தில் இருந்துவிட்டால் போதும், எல்லாமே உனக்கு சாத்தியமாகும். மிக துல்லியமாக உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில் நிச்சயமாக உன் கையிலுக்கு வந்து சேரும்படி அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் ஏமாற்றவே மாட்டேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? அப்படியென்றால் நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உன் வாழ்வில் நிகழ்த்த நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என் பிரியமே. சில நிகழ்வுகளின் வெளிப்பாட்டால் தான் உன் மனமே நொந்து போய் நொறுங்கி போய் இப்படி வேதனையில் சுழன்று கொண்டிருக்கிறாய். முன்பெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கும் சமயத்தில், இது எனக்கு வேண்டும் சாயப்பா, எனக்கு இதை செய்து கொடுங்கள், என் வாழ்வில் ஆச்சரியத்தை நிகழ்த்துங்கள் என்று என்னிடம் வந்து கேட்டாய். அப்படி இருந்த நீ சிலம் காலம் கழித்து என் சாயப்பா எனக்கு செய்து தருவார், நல்லதை மட்டுமே செய்து தருவார் என்று நம்பிக்கையோடு இருந்தாய். ஆனால் இப்பொழுது என்னவாயிற்று உனக்கு? உன்னுடைய காலம் செல்ல செல்ல உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்க லேசாக உன் மனதில் நம்பிக்கையை இழந்து வருகிறாய். அதுவும் உன்மேலும் நம்பிக்கையை இழந்து வருகிறாய், உன் சாயப்பா மேலிருக்கும் நம்பிக்கையையும் இழந்து வருகிறாய். கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை இழந்துவிட்டு, நான் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை வீண் போகாதுதானே சாயிநாதரே? என் வாழ்க்கையில் அது நடந்துவிடும் தானே? நீங்கள் அதை நடத்தி கொடுப்பீர்கள் தானே என்று கேள்வியோடே என்னை பார்க்கிறாய். காலங்களும் நேரங்களும் எனக்கு எதிராக சுழல்வது போல் எனக்கு தெரிகிறது. நான் இந்த பக்கம் காத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் அந்த பக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் திட்டம்தான் என்ன என்பது எனக்கு புரியவே இல்லை. நான் என்னதான் செய்வது என்று புலம்பிக் கொதிக்கிறாய். கலங்காமல் இரு என் குழந்தையே, பொறுமையாக இரு. உன்னுடைய பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான் என்பது உனக்கு சந்தேகமில்லைதானே? ஆனால் நிகழவே முடியாத விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வல்லமையும் வலிமையும் உடையவை அவை இரண்டும். பிரார்த்தனை செய்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கானது நடக்கவே நடக்காது என்று, நிகழவே நிகழாது என்று நீ நினைத்த விஷயத்தையும் நான் முடித்து காட்டுவேன். நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்படுவதோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமாக இரு. மனதுக்குள் அழுது கொண்டிருக்கும் உன்னோடு உன் சாயப்பா பேச வந்திருக்கிறேன். வெளியில் சிரித்து கொண்டும் மனதுக்குள் அழுது கொண்டிருப்பது எனக்கு தெரியாமலா போய்விடும்? உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நிச்சயமாக இது உன் கண்களுக்கு படும். நீ நிச்சயமாக இதை கேட்பாய். தவிர்க்கு விட்டுவிடாதே, கண்டிப்பாக கேட்பாய்தானே? சந்தோஷமாக இருக்கிறாய்தானே? மனமகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்தானே? முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வது போல் மிக நன்றாகவே நடிக்கிறாய். உன் நடிப்பு உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் துயரங்கள், உன் வேதனைகள் அத்தனையும் உன் மனதில் போட்டு பூட்டை போட்டு பூட்டி வைத்துக்கொண்டு ஊரை வேணால் நீ ஏமாத்தலாம். உன்னுடைய அப்பாவை நீ அவ்வளவு சுலபமாக ஏமாற்ற முடியாது. இது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் என்னிடமும் வந்து உன் நடிப்பை தொடர்கிறாய்? உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த துயரங்கள், இந்த சோதனைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி வாழ்க்கையில் மீள்வது என்று அதற்கு பதில் தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாவிற்கு மிக நன்றாகவே புரிகிறது.
நான் மிக மோசமாக சூழ்நிலையில் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் விதியே அப்படித்தான் போலும். நான் இந்த விதியோடுதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. கஷ்டத்தோடுதான் நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. என் வாழ்வே அவ்வளவுதான் என்று நீ நினைப்பது எல்லாமே எனக்கு புரிகிறது. விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நான் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும்? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும்? நான் அதை அடைய, அந்த ஆசையை அடைய நான் ஏன் உழைக்க வேண்டும் என்றெல்லாம் என்னை பார்த்து கேட்கிறாய். உன்னுடைய கேள்வி சரிதான். விதி என்பது பெரும்பாலுமே நமது மன சமாதானத்திற்காகவே பயன்படுத்துவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா? விதி முடிந்துவிட்டது, அதனால் அவன் இறந்து விட்டான். தோற்க வேண்டும் என்ற விதி, அதனால்தான் அவன் தோற்றிருக்கிறான். அவனுக்கு விதிக்கப்படவில்லை, அதனால்தான் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் விதி நன்றாக இருக்கிறது, அதனால்தான் அவன் மிக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறான் என்று சமாதானம் செய்து கொள்வதற்காகவே தான் விதியை அனைவரும் பயன்படுத்துகின்றனர். விதி என்பது மிக வலியதுதான். நமக்கு எது விதிக்கப்பட்டதோ அது அப்படியே நடக்கும். நமக்கு விதிக்கப்பட்டதை எண்ணி கவலைப்படாமல் நமக்கான கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமையும் சிறுமையும் சொல்லில் சொல்லப்படும் வார்த்தைகளில் அல்ல. அனைத்துமே நாம் வாழ்ந்து காட்டும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில்தான் உள்ளது. எதற்குமே எவரையுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. நீ உன் தாய் தந்தையரை இழந்து தவிக்கும் பொழுது உன் தாயாக தகப்பனாகவும் உன் சாயப்பா உன்னுடனேயே இருந்து உனக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன். உன் தாய் என்ன செய்வாளோ, உன் தகப்பன் உனக்கு என்னென்ன கூறுவாரோ, என்னென்ன செய்வாரோ அனைத்துமாக நானே உன்னிடம் இருந்து அதை செய்வேன். தனிமையில் அழுது கொண்டு கேட்பார் யாரும் இல்லாமல் யாராவது வந்தால் நலமாக இருக்கிறாயா என்று கேட்டதும் அத்தனையும் கொட்டிவிடும் அந்த ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கும் என் பிள்ளையே, அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பயப்படாமல் இரு, நம்பிக்கையோடு இரு. எந்த சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையே முடிந்து போகும் சூழ்நிலை வந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் பொறுமையோடு நீ இருக்க வேண்டிய அத்தனை விஷயத்திற்கும் பொறுமை காத்திரு. நானே உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பல சோதனைகளை, பல போராட்டங்களை சந்திக்கத்தான் வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல வேதனைகளை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும். நீ உண்மையாக இருந்தால் பல நன்மைகளை கூட நீ இழந்து இருப்பாய். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எது நடந்தாலும் நீ உண்மையாக மட்டுமே இருந்து பார். நன்மைகள் போனால் என்ன, தீமைகள் வந்தால் என்ன என்று உன்னுடைய மனப்பக்குவத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடித்து கொண்டே உண்மையாக நீ இருந்தால் அந்த இறைவனே உன்னை திரும்பி பார்ப்பார் சர்வ நிச்சயமாக. அப்படி இறைவனே உன்னை திரும்பி பார்த்தால் நீ இது நாள் வரை எதுவெல்லாம் இழந்தாயோ அத்தனையும் மீட்டு விடலாம். எதை நினைத்தும் வருந்தாதே. நீ இது நாள் வரை அழுதது எல்லாமே போதும். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். போதும், அனைத்தையும் நிறுத்திக்கொள். தேவையில்லாத உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து மனதை போட்டு வருத்தி கொண்டு நீயும் குழம்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கும் அந்த மனப்பக்குவத்தை முதலில் மாற்றிக்கொள். உன்னிடனேயே உன்னுள்ளேயே எப்பொழுதும் உன் சாயப்பா இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மையே இல்லை என்பதை நான் உணர்த்து கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து பழகாதே. எது உனக்கு கிடைத்ததோ, எது உன்னிடம் இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதிர்பார்த்தால்தான் ஏமாற்றம் வரும். நீ எதிர்பார்ப்பதையே நிறுத்திவிட்டால் ஏமாற்றம் உன் வாழ்வில் எப்படி வரும்?
உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயில் உனக்கான சோதனை காலம் ஆரம்பமாகிவிட்டது. இழந்த அனைத்தையும், இதுநாள் வரை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் இருந்தாலே போதும், அனைத்தையும் மீட்டே விடலாம். ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் தானே? வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வதுதான் அந்த வாழ்க்கை. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் கீழே இறங்கிய பிறகு உன்னை உதாசீனப்படுத்தியும் கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் காலம் இதுவே. காலத்தின் கட்டாயமும் கூட. உன்னை பற்றி மற்றவர்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சிக்கு வர வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. அப்படி இல்லாமல் நீயாக போய் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினாலே போதும், அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின் வருத்தப்படுவாய், ஏன் கொடுத்தோம் என்று. உனது நிலை தடுமாறும் சமயத்தில் யாராக இருந்தாலும் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள். ஏன், உன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை. தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்கள் அனைத்தையும் போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய்? பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் அன்பு பிள்ளையே, எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எல்லாம் தேவையில்லை. அன்பு மட்டுமே போதும் என் குழந்தையே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என் அன்பு தங்கமே, தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது, ஆனால் உன்னுடைய மனம் மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது. என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் வந்து விளக்க தேவையில்லை. விளக்காமலேயே உனக்கு எல்லாமே புரியும். மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக உன் மனதை என்மேல் திருப்பு. என்னுடைய ஆசிர்வாதத்தையும் அதிசயத்தையும் அநேகமாக நேரம் நீயே உன் கண்களாய் பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உன்னுள்? பொழுதுமே உன்னுடைய திறமையில் கவனத்தை செலுத்து. வாய்ப்புகள் எல்லாமே உன்னை தேடி வரும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. குழந்தையே, உன்னுடைய தோல்வி எங்கு இருக்குது தெரியுமா? பிரச்சனைகள் வரும் பொழுது அல்ல உனக்கான தோல்வி. அதே பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து நடுங்கி விலகும் பொழுதுதான் தோல்வி உன்னை தழுவுகிறது. உனக்கு வரும் விமர்சனங்களை எல்லாம் கடந்து சென்று விடு. அப்பொழுதுதான் உன் வெற்றிக்கான வழி உன் கண்களுக்கு தெரியும். இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டமும் அவமானம்தான் உன்னை சிந்திக்க வைக்கிறது. வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்று யோசிக்கவும் வைக்கிறது. எனவே அவமானப்படும் பொழுது பயந்து விடாதே, சரிந்து விடாதே. நம் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்று எடுத்துக்கொள். இந்த நிகழ்வு உன் வாழ்வில் வராமலேயே இருந்திருந்தால் நீ சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் மகிழ்ச்சி என்ற சந்தோஷத்தில் வாழ்ந்திருப்பாய். வாய்ப்பு என்ற ஒன்று இல்லாமலேயே உன் வாழ்க்கையை தவற விட்டிருப்பாய். என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் பிரார்த்தனை வைப்பவர்கள் மற்றவர்களுக்கு எந்த நேரமும் தீங்கு நிலைக்க மாட்டார்கள். அப்படி மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னுடைய பிள்ளையாகவே இருக்கவே முடியாது. உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே. நான் இருக்கிறேன் பிள்ளையே உனக்காக. உனக்கான பாதையை நான் மாற்றியமைக்கிறேன். தைரியமாக இரு குழந்தையே. என் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் மாற்றியமைப்பேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மலையே உன் தலையில் இடிந்து விழும் சூழ்நிலையாக இருந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டு விடாதே.
உன்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தவே உன் சாயப்பா அவதரித்திருக்கிறேன். உன்னுடைய நல்ல வாழ்விற்கு உன் சாயிநாதரே பொறுப்பு. நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வீண் கவலை உனக்கு? அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் பிள்ளையே. நான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் என் மாய வித்தை ஆரம்பமாகப் போகிறது. கர்வம் உள்ளவர்கள் எவரையும் என் அருகில் கூட சேர்த்து கொள்ள மாட்டேன். அடிக்கடி நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். வெகு விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய். நிச்சயமாக அந்த உயர்ந்த நிலைக்கு உன்னை உட்கார வைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. தர்மம் துளிர்விடும் நேரம் வந்துவிட்டது. தர்ம வழியிலேயே பயணப்பட்டால் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் என் குழந்தையே. அதே போல அதர்ம வழியை நீ தேர்ந்தெடுத்தால் உனக்கு நிச்சயமாக அழிவு உண்டு. உன் மனம் வேதனையில் தவித்துக் கொண்டிருப்பதால் தான் என்னை, உன் அப்பாவை மறந்துவிட்டு எனக்கு யாருமே இல்லை, எனக்கு தோள் கொடுக்க கூட யாருமே இல்லை, என் கஷ்டத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டும் கண்ணீர் சிந்திக்கொண்டும் வேதனையோடு நிர்கதியாய் நிற்பதைப் போல நின்று கொண்டிருக்கிறாய். இது நாள் வரை போனது போகட்டும், விட்டுவிடு. முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கப் போகிறாய். இனியாவது உன் அப்பா சொல்வதை காது கொடுத்து கேள். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போவது உறுதி. நான் அந்த முடிவை எடுத்துவிட்டேன். ஒரு நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றியமைப்பேன் உன் சாயி தேவா. உன் கஷ்டங்களையெல்லாம் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். போராட்டத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் என்று உன் கஷ்டத்தோடு இது நாள் வரை போராடி கொண்டிருந்த உனக்கு வெளிச்சம் பிறக்கப் போகிறது. இனி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப் போகிறாய். உன் கஷ்டகாலத்தை எல்லாம் முடித்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன்னுடைய மன போராட்டத்தையும் ஏக்கத்தையும் உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடித்து உன் உள்ளத்திலிருந்து அதை தூர எறிந்துவிட்டு உனக்கான நல்ல விஷயத்தை, உனக்கான நல்ல நிகழ்வை, நீ எதிர்பார்த்த அந்த நிகழ்வை நான் உன்னிடமே சேர்க்கப் போகிறேன். இப்பொழுதாவது அப்பா சொல்வதை மிக கவனமாக கேள். அலட்சியப்படுத்தாமல் கேள். நான் உனக்காகவே உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை சர்வசாதாரணமாக அப்படி நினைத்து விடாதே என் பிள்ளையே. உன்னுடைய பாரத்தை எல்லாம் என் மேல் சுமத்திவிடு. உனக்கு அமைதியும் நிம்மதியும் உண்டாகும். உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த போராட்டங்களும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையை பாடாய்படுத்தி உன்னை மனவேதனைக்கு ஆளாக்குகிறது என்பது எனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரிகிறது. நீ என்னிடம் வந்து கதறினால்தான் எனக்கு கேட்கும் என்றில்லை. நீ படும் பாட்டை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன சாயிநாதரே, பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே என்றுதானே உன்னுடைய ஏக்கமான பார்வையாக இருக்கிறது. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பது நான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை எப்படி நிகழ்த்த வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். உன் போராட்டங்களையெல்லாம் நீ நம்பிக்கையோடு எதிர்த்து தாண்டி வந்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கு பரிசாக தென்றலாய் உன் வாழ்வில் சந்தோஷ காற்று வீசப்போகிறது. தென்றலாய் வந்து உன் மனதை வருடப் போகிறது அந்த நல்ல நிகழ்வு. கர்மா, மாயை, விதி இவையெல்லாம் எல்லோருடைய வாழ்விலும் வரத்தான் செய்யும். அதேபோல் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், சந்தோஷமும் இருக்கும், வேதனையும் இருக்கத்தான் செய்யும். இது நாள் வரை உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களும் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, எதற்காக நம்மிடம் வந்து சேர்ந்தது என்று உனக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம்.
ஆனால் அதை உருவாக்கிய எனக்கு, அதை உன்னிடம் கொடுத்த எனக்கு அதற்கான முழு காரணமும் மிகத் தெள்ளத் தெளிவாகவே தெரியும். அதை ஏற்படுத்திய எனக்கு அதை உன்னிடம் இருந்து விலக்க வெகுநேரமாகுமா? ஒரே நொடி போதும், கன நொடி போதும். அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உன் அப்பா சொல்வதை அலட்சியப்படுத்தாமல் நம்பிக்கையோடு கேள். கெட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றுதானே எனக்கு புரிகிறது. அப்படி என்றாலே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நீ காண்பாய்.